ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான கடப்பா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கப்பில் மூங் தால் எடுத்திருக்கேன். ஒரு 3 பொட்டேட்டோ இந்த மாதிரி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு இதை அப்படியே விசில் போட்டுடலாம். இது ஒரு 4-5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு அரைச்சி ஊற்றுற பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 6 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 4-5 மிளகாய். இது கூடவே முந்திரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட கசகசா இருந்தாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு வானல் எடுத்துகிட்டு அதில் 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, மூங் தால் ப்ளஸ் உருளைக்கிழங்கு, அதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலே கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு வாட்டரும் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு அதில் மல்லி இலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா டேஸ்டியான கடப்பா இப்போ நமக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.